என் பேர் ஆகும். நான் இங்கே வந்து ERP Coordinator லாஸ்ட் 4 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து இப்போ சிலே வந்து முன்னாடி நான் வந்து ப்ராசஸ் மேனுவலாக போயிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு ஹவர்லேயே போய் மேனுவலாக ஒருத்தவங்க எண்ணி கவுண்ட் பண்ணுறது வரிசையாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ சிலே உள்ள கொண்டு முன்னாடி என்னாச்சுன்னா நமக்கு மேனுவலாக அவங்க வந்து கார்டு ஒரு பண்டில் வைஸாக நம்ம உள்ள சிஸ்டம் கொண்டு வரோம். கொண்டு போது ஒருத்தவங்களும் அவங்க ஒரு ஹவர் முடியும் போது டேப் பண்ணுறாங்க. ஸோ டேப் பண்ணும்போது அவங்க எவ்வளோ தூரம் ஒரு ஹவர்ல எவ்வளவு வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம ஆப் மூலமா பாத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி நாங்க மேனுவலா ஈவினிங் தான் தெரியும். ஸோ எவ்வளவு வந்து வச்சிருக்கு அப்படிங்கறது ஈவினிங் டோட்டல் கவுண்ட் தான் தெரியும். ஸோ இப்போ அவரு விஷயம் நாங்க செல்லு மூலமாவே பார்த்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் இதுல வந்து நீடில் கவுண்டர் ஒன்று கொடுக்குறாங்க மிஷின்ல. என்னன்னா நீடில் கவுண்டர் அப்போ எவ்வளவு தூரம் தைக்கிறாங்க, எத்தனை நிமிஷத்துல தைக்கிறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்புறம் இடையில ஏதாவது பிரேக் டவுன் ஆகுது, ஸோ அவங்க எவ்வளவு நேரம் லாஸ்ட் டைம் ஆயிருக்கு, மிஷின் எவ்வளவு நேரம் ஐடியில இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சில ஆப் மூலமா சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியுது. கட்டிங் டு QC வரைக்கும் இங்க இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு விஷயத்தையும் புதுசா ஒரு பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம எல்லாமே ஸ்டாப் வச்சு கிளிக் பண்றாங்க. ஸோ மேனுவலா கவுண்ட் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது கொஞ்சம் ஜஸ்ட் அவங்க கிட்டே அவுட்புட் ஒரு பீஸ் முடியுது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டேப் பண்றதுனால நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இது நல்லா போகும்போது நமக்கு குயிக்கா அவுட்புட் எடுக்குது, ப்ரொடக்ஷன் எடுக்குது. ஸோ பெஸ்ட். இப்போ இன்ஸ்பெக்ஷன் ஆப்ங்கிறது இப்போ கொடுத்துருக்காரு சந்தீப் சாங்க. அந்த ஆப்ல வந்து நமக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன்ல என்னென்ன எரர் இருக்கு, ஸோ அப்படிங்க ஒரு பீஸ்ல டிஃபெக்ட் இருக்குங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போறதுனால ஸோ ஆப்ல என்னென்ன பிரச்சனை ஒரு கார்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஸோ அது மூலமா எல்லாருமே இப்போ MDல இருந்து எல்லாரும் வரைக்கும் நம்ம ஈஸியா பார்க்கலாம். ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க வந்து நம்ம டீச் பண்றது ரொம்ப ஈஸி. இது எப்படின்னா அவங்க ஜஸ்ட் ஒரு கார்டு டேப் பண்றது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா சொல்லிடலாம். இதே ஒரு சிஸ்டத்தை பக்கத்துல வச்சு இதுல கிளிக் பண்ணுங்க அப்படி இப்படின்னா பண்ண முடியாது. மேனுவலுக்கு வந்து நம்ம வந்து லைன்ல எடுக்கும்போது அவங்க தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அவங்க கையிலேயே கொடுக்கும்போது ஸோ எவ்வளவு தச்சிருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு டேப் ஒரு பண்டல் முடிஞ்சா டேப் பண்ண போறாங்க. இதுல வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, ஈஸியா தான் ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஹவர்லி ப்ரொடக்ஷன் டெய்லி காலையில வந்து எடுப்பாங்க, 1 ஹவருக்கு 1 ஹவர் எடுப்பாங்க. இப்போ வரைக்கும் தேவையில்லை, ஏன்னா நமக்கு சிலையில அவுட்புட் வருது. அந்த அவுட்புட்டை வச்சு பார்க்கும்போது நம்ம நல்லா ஈஸியா அவுட்புட் என்னங்கிறது நம்ம ஆப் மூலமாவே பார்க்க முடியுது. பிளஸ் ஓபி எல்லாம் வந்து மேல பேப்பர் எழுதி போட்டு இருந்தாங்க. இப்போ ஓபி தேவையில்லை, சிஸ்டம்ல ஒரு தடவை போட்டோம்னா அதை அப்படியே கால் பண்ணி அடுத்த தடவை வர ஸ்டைல் பீஸை போட்டு நம்ம ஓபி சிஸ்டத்தையே கொண்டு வரலாம். நம்ம எதுவும் மேனுவல் ப்ராசஸ் இது கிடையாது.